கோவலையொலி குடும்பத்தாருக்கு வணக்கம். வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த பணி நடந்து முடிந்திருக்கு. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா உட்பட 4 மாநிலங்கள் நடந்து முடிந்திருக்கு. கடந்த நவம்பர் மாதம் 4ஆம் தேதி தொடங்கிய இந்த எஸ்ஐஆர் பணி டிசம்பர் மத்திய வரைக்கும் தொடர்ந்து ஒரு மாதத்துக்கு மேலாக தமிழ்நாடு முழுக்க, புதுச்சேரி முழுக்க நடந்து வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு சில நாட்களுக்கு முன்பாக இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு. புதுச்சேரி, தமிழ்நாடு உட்பட 4 மாநிலங்களில் அந்த எந்தெந்த மாநிலங்கள் வாக்காளர் இறுதி பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு, எவ்வளவு வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றத ஒரு சுருக்கமாக பார்த்துட்டு வந்தோம். தமிழ்நாடு இறுதி வாக்காளர் பட்டியல் 5.67 கோடி, நீக்கப்பட்டவர்கள் 74 லட்சம். மத்திய பிரதேசம் 5.39 கோடி, நீக்கப்பட்டவர்கள் 42 லட்சம். குஜராத் 4.40 கோடி, நீக்கப்பட்டவர்கள் 77 லட்சம். கேரளா 2.69 கோடி, நீக்கப்பட்டவர்கள் 8 லட்சம். ராஜஸ்தான் 5.15 கோடி, நீக்கப்பட்டவர்கள் 31 லட்சம். அந்தமான் 2.58 லட்சம், நீக்கப்பட்டவர்கள் முதலில் நீக்கப்பட்டவர்கள் 64,000. அதுக்கு பிறகு ரிவிஷனில் மறுசீராக்கத்தில் நீக்கப்பட்டவர்கள் வெறும் 5,000 பேர். புதுச்சேரி 9.44 லட்சம், அதில் இறுதியாக நீக்கப்பட்டவர்கள் 77,000 பேர். சத்தீஸ்கர் 1.87 கோடி, அதில் நீக்கப்பட்டவர்கள் 24 லட்சம். லட்சத்தீவு மொத்த வாக்கு 57,000, அதில் மொத்தமாக முதல்ல நீக்கப்பட்டவர்கள் 1,500 பேர். அப்புறம் இறுதியாக ஆவணங்கள் சரி பார்க்கப்பட்டு நீக்கப்பட்டவர்கள் வெறும் 500 பேர். இதில் இந்த 2 மாநிலங்களுக்கும் சேர்த்து இன்னும் 2 மாநிலங்களுக்கு சேர்த்து இந்த எஸ்ஐஆர் ரிவிஷன் நடந்தது. அது ஒன்று மேற்கு வங்கம், இன்னொன்று உத்தரப்பிரதேசம். இந்த 2 மாநிலங்கள்லையும் இந்த விடையை, இந்த எஸ்ஐஆர் இறுதிப்பட்ட வாக்காளர் பட்டியலை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2028, 2027 அடுத்த ஆண்டு தான் தேர்தல் வரப்போகுது உத்தரப்பிரதேசில். அதனால் நீங்கள் மெதுவாக வெளியிட்டுக்கலாம் அப்படின்ற உச்சநீதிமன்ற வழக்கு நடக்கிறதுல சொல்லிட்டாங்க. இன்னும் 2 மாதங்களில் தமிழ்நாடு கூடவே மேற்கு வங்கத்துக்கும் தேர்தல் நடக்க போகுது. அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அரசு நீதிமன்றத்துக்கு போல தனியார் அமைப்புகளும் எதிர்கட்சிகளும் சேர்ந்து இங்கு நடந்தது எஸ்ஐஆர் திருத்த பணிகள் முறையாக நடந்திருக்கு, அதனால இப்போ மறுசீராய்வு பண்ணணும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு எஸ்ஐஆர் இறுதிக்கட்ட பணிகளை விடைகளை நிறுத்தி வச்சுக்கிறாங்க. நீதிமன்ற தீர்ப்பு இப்போ என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, பிப்ரவரி 28, அதாவது இந்த மாதம் பிப்ரவரி 28ஆம் தேதியோ நீங்கள் இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியேற்றலாம் அப்படின்னு நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கு. எதற்காக மேற்கு வங்கத்தில் இந்த எஸ்ஐஆர் பணிகள் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தாக்கா, மேற்கு வங்கத்தில் மொத்தமே 10 கோடி பேர் வாக்காளர் மக்கள் தொகை கொண்ட மேற்கு வங்கத்தில் அதில் மொத்தமாக 58 லட்சம் பேர் நீக்கிறாங்க. 10 கோடி மக்கள் தொகையில் 58 லட்சம் வாக்காளர் தான் நீக்கிறாங்க. ஆனால் அந்த 58 லட்சம் வாக்காளரை நீக்கிறதுக்காகவே அங்கே இருக்கிற எதிர்கட்சிகள் இது முறைகேடாக நடந்திருக்கு, இது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு நீதிமன்றம் போய்க்கிறாங்க. எதற்காக மேற்கு வங்கத்தில் இந்த சிக்கல்கள் வந்தது அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சி அப்படின்றாங்க. லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சி அப்படின்னா பேரண்டல் லிங்கிங் மிஸ்மேட்ச். அதாவது 2022 கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக இந்த அரசை சொல்றதுன்னா இந்த எஸ்ஐஆர் பணிகள் எடுக்கவே இல்லை, அதனால 2002லேருந்து கணக்கு பண்ணி நாங்கள் எடுக்கிறோம், இந்த 22 ஆண்டுகளுக்கான பிறகு நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு கணக்கு சொன்னதில் மேற்கு வங்கத்தில் 2002ல் பேரண்டல் லிங்கிங் மிஸ்மேட்ச், அதாவது பெற்றோர்களுடன் தொடர்புடைய தகவல்கள் சரியில்லாமல் ஏஜ் டிஸ்பரிட்டி இஷ்யூஸ், அதாவது வயதுக்கு ஒத்த ஏகப்பட்ட வேறுபாடு, அதாவது அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் உள்ள ஏகப்பட்ட வேறுபாடுகள் இருக்குது. 3வது ஃபேமிலி ட்ரீ ஸ்பெல்லிங் மிஸ்மேட்ச், அதாவது ஃபேமிலி ட்ரீனா தாத்தா, அப்பா, புள்ள, அவர் பிறந்த புள்ள இப்படி வருவது ஒன்று. 2வது அவங்களுக்குள்ள இந்த அங்கெல்லாம் சாதிய துணைப்பேர்கள் வரும் பார்த்தீங்களா. இந்த சாதி துணைப்பேர் ஒரு பேர் இருக்குது அப்படின்னாக்கா அது பேருக்கு கூட இன்னொரு சாதி பேர் வரும். அந்த மாதிரி சாதி மிஸ்மேட்சில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது அப்படின்றது ஒரு காரணம் ஆகும்.
நான்காவதாக டூப்ளிகேட் லிங்கேஜஸ், அதாவது ஒருத்தரே பல இடங்களில் வாக்கு வச்சுக்கிறது அப்படின்னா டூப்ளிகேட் லிங்கேஜஸ் அப்படின்றதுக்காக பல புகார்கள் எழுப்பப்பட்டு 54 லட்சத்துக்கு இன்னைக்கு இது எல்லாம் சேவ் பண்ணிட்டு வாங்க, மீண்டும் நீங்கள் இப்போ வெளியிடாதீங்க, சரி பார்த்துட்டு வெளியிடுங்க நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லி. முதல்ல கொல்கத்தா நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை கொண்டு போனாங்க. அதன் கூட ஒரு சில வழக்குகள் உச்சநீதிமன்றத்துக்கும் போச்சு, டெல்லி உச்சநீதிமன்றம் போச்சு. அங்கே இந்த மாதிரி தீர்ப்பு சொல்லிக்கிறோம். வர 28ஆம் தேதி நம்ம எதிர்பார்க்கலாம் மேற்கு வங்கத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். இதே விஷயம்தான் உத்தரப்பிரதேசம் நடந்திருக்கு. உத்தரப்பிரதேச மக்கள் தொகை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு 20 கோடிக்கு மேலே இருக்குது. அதில் 15 கோடிக்கு மேலே வாக்காளர் மட்டுமே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2.25 கோடி பேர் வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. அவ்வாறு நீக்கப்பட்டது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகுது. எப்படி இது நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஐயம் எழுப்பையில் அவர்கள் வந்து இதே காரணத்தை கொண்டு நீங்கள் இப்போதைக்கு இதுக்கு வெளியிடாதீங்க, மே மாதத்துக்கு பிறகு நீங்கள் வெளியிடுங்க, ஏன்னா இப்போதைக்கு தேர்தல் வந்து உத்தரப்பிரதேசத்தில் கிடையாது அப்படின்னு நீதிமன்ற வழிகாட்டுபடி இப்போதைக்கு அங்கேயும் அந்த விஷயத்தை வாக்காளர் வரைவு பட்டியலில் இறுதி பட்டியலில் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. மேற்கு வங்கத்துக்கு என்னென்ன காரணங்கள் இருந்ததோ அதே காரணங்கள் இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு இருக்குது. சரி, இப்போ நாம் இதுலேருந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இதில் ஒரு சில கேள்விகள் நமக்கு இங்கே எழுது. தமிழ்நாட்டு புதுச்சேரி மட்டும் நம்ம எடுத்துக்காட்டு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு மிகப்பிச்ச ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் இன்னொரு மாநிலத்தையும் இப்போ விட்டாச்சு. அது என்னன்னா கோவாவில் நம்ம பார்த்தீங்கன்னா, கோவாவில் கிட்டத்தட்ட மக்கள் தொகை வந்து 10 லட்சத்துக்கு மேலே இருக்கிறாங்க. அந்த 10 லட்சம் மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட நீக்கப்பட்டது கிட்டத்தட்ட அதே 70,000 பேர் 60,000 பேர் தான் நீக்கப்பட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த தமிழ்நாடு புதுச்சேரிக்கான விஷயத்துக்கு வரும். தமிழ்நாடு புதுச்சேரி இந்த எஸ்ஆர் பணிகள் ஆரம்ப காலம் முதலே தமிழ்நாட்டு அரசாங்கம் மிக கடுமையாக திமுக தலைமையிலான இண்டி கூட்டணி கடுமையாக அந்த எஸ்ஆர் பணிகளை எதிர்த்து வந்தாங்க. ஆனால் புதுச்சேரியில் அதுக்கான எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை. ஏன்னா இங்கே ஆள்வது என்டிஏ கூட்டணி, பிஜேபி, என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி. அதனால இவங்க வாய் திறந்து பேசல. இது ஆரம்பத்தில் எனக்கு பல்வேறு விதமான கேள்விக்குறி எழுப்பிச்சு. நவம்பர் 4 ஆரம்பிச்சிருங்க, டிசம்பர் 4 நீங்கள் கொண்டு வந்து முடிப்பீங்க. எப்படி இந்த ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு இதுவாக போயிட்டு இந்த மாநிலங்களில் கொண்டு வந்து அந்த ஒரு மாதத்துக்குள்ளே நடத்தி முடிக்க முடியும்னு எதிர்கட்சிகள் பல்வேறு விதமான எதிர்ப்புகளை தெரிவித்தாங்க. பல அமைப்புகளை எதிர்ப்புகளை தெரிவித்தாங்க. தமிழ்நாட்டுக்கெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட 8 கோடி மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 6-7 கோடி மக்கள் வாக்காளர் இருக்கிறாங்க. இந்த 6-7 கோடிக்கு நீங்கள் காடு மாலை மேடு எல்லாத்தையும் ஏறி இறங்கி எத்தனை பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் ஏறி இறங்கி இந்த வாக்காளர் பணிகளை மேற்கொள்வாங்க அப்படின்றத கேள்வி எழும்போது வரை வாக்காளர் பட்டியல் கிட்டத்தட்ட 98 லட்சம் பேர் நீக்கினாங்க. அந்த புதுச்சேரியில் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் நீக்கினாங்க. அதாவது சராசரி நீங்கள் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் வந்து கிட்டத்தட்ட 110 பேர் நீக்கிட்டாங்க. அதே போல் தமிழ்நாட்டில் 112 பேருக்குள்ள நீக்கிட்டாங்க இந்த எஸ்ஆர் டிராஃப்டில். அதுக்கப்புறம் இன்றைக்கு வந்து இன்றைக்கு வந்து டிராஃப்ட்டுக்கு பிறகு வரைவுக்கு பிறகு எங்கள் நீக்கத்துக்கு பிறகு என்ன சொன்னால், நீங்கள் வந்து யாரெல்லாம் பேர் நீக்கப்பட்டிருக்கோ அவர்கள் அனைவரும் வந்து இந்த ஃபார்ம் ஒரு நீக்கப்பட்டதுக்கான விண்ணப்பத்தை வாங்கி ஃபார்ம் 6 வாங்கி நீங்கள் மீண்டும் பேரை இணைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இன்னைக்கு இறுதிக்கட்ட வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் மொத்தம் 74 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. அப்படி இருந்து 74 புதுச்சேரியில் மொத்தத்தில் 77,000 பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. நமக்கு இதில் பல்வேறு விதமான கேள்விகள் வருது. தமிழ்நாடு புதுச்சேரி வளர்ந்த மாநிலங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வளர்ந்த மாநிலங்களில் இப்போ முதல்ல நம்ம இந்த மேற்கு வங்கத்தில் தமிழ்நாடு ஒப்பீடுகள் மேற்கு வங்கத்தில் அதிகப்படியான இந்த சர்ச்சைகள் ஏற்பட்டது. அதாவது வங்காளதேசத்துல மேற்கு வங்கத்தில் புலம்பெயர்ந்து வங்காளிகள் உள்ள வந்துட்டாங்க. அதனால எங்க மேற்கு வங்கத்தில் அதிகப்படியான வாக்காளர்கள் வந்து போலி வாக்காளர்கள் மேற்கு வங்கத்திலேருந்து வந்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னு பல சர்ச்சைகள் ஏற்பட்ட அந்த மேற்கு வங்கத்திலே வெறுமனே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 58 லட்சம் பேர் தான். இந்த அரசு சொன்ன இந்திய தேர்தல் ஆணையம் சொன்ன கணக்குப்படி ஒரு 58 லட்சம் பேர் தான் இந்த இறுதி வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் எந்த விதமான ஊடுருவல் கிடையாது, எந்த விதமான வேற்று மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டில் புலம்பெயர்ந்து அதாவது சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்து வருகின்றவர்கள் எந்த விதமான ஊடுருவல் கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 99 லட்சம், கிட்டத்தட்ட 1 கோடி பேர் நிற்கிறாங்க. இதுவே மிகப்பெரிய ஒரு ஐயத்தை நமக்கு அப்பவே உருவாக்குச்சு, இந்த எஸ்ஆர் பணிகள் மீதான ஒரு ஐயத்தை. புதுச்சேரியும் அதே போல தான். புதுச்சேரி இருக்கிறது வெறும் 10 லட்சம் வாக்கு தான். அந்த 10 லட்சம் வாக்குறது நீங்கள் 1 லட்சம் பேர் நிற்கிறாங்க. கேட்டாக்கா அவங்க புலம்பெயர்ந்து போயிட்டாங்க, காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க அப்படின்னு பல விதமான காரணங்களை இந்த புதுச்சேரி தேர்தல் ஆணையமும் தமிழ்நாடு தேர்தல் ஆணையமும் கூறிச்சு. நமக்கு இதே கேள்வி எழுது. நீங்கள் சராசரியாக மேற்கு வங்கத்தையும் அது
இப்போ உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டையும் இணைச்சு பாரு, இணைச்சு ஒரு ஒப்பீடு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல 15 கோடிக்கு மேல வாக்காளர் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து எஸ்ஏஆருக்கு முந்தி 6.7 கோடி வாக்காளர் இருந்தாங்க. நீங்க மக்கள் தொகை அடிப்படையில் அங்க 25 கோடி பேர், இங்க வெறும் 8 கோடி பேர் தான். அங்க நீக்கிறது 2.25 கோடி பேர், ஆனா இங்க நீக்கிறது கிட்டத்தட்ட 1 கோடி பேர். அப்போ அங்க அதற்கு இணையா அங்க நிக்கிறாங்க. மக்கள் தொகை அடிப்படையில மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் இருந்தாலும் அதற்கு இணையா இன்னைக்கு தமிழ்நாட்டில் 1 கோடி பேர் நீக்கிறாங்க. அதற்காக நீதிமன்றம் சென்றிருக்கு. உத்தரப்பிரதேச எதிர்கட்சிகளும் அங்க இருக்க அமைப்புகள், அரசு போல எதிர்கட்சிகளும் அமைப்புகளும் அங்க இருக்கிற யாருமே நீதிமன்றத்துல எந்த வழக்கும் இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசாங்கமும் அதை பத்தி இது வரைக்கும் எந்த கேள்விகள் எஸ்ஐஆருக்கு பிறகு கணக்கெடுப்பு பிறகு கேள்விகளை எஸ்ஐஆருக்கு முந்தி பல்வேறு விதமான கேள்விகள் எழுப்பிச்சு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஆனா நடந்து கொண்டிருக்கும்போது அதுக்கு ஆதரவு தெரிவிச்சு நீங்க எஸ்ஐஆர் பணிகளுக்கு போகலன்னா உங்களுக்கு ஊதியம் கிடையாது, போறவருக்கு 2 மடங்கு ஊதியம் அப்படின்னு அதை ஊக்குவித்து நாங்கள் எந்த அரசாங்கத்தை எதிர்ப்போம், எந்த பிஜேபி அரசாங்கம் கொண்டு வருகின்ற திட்டங்களை எதிர்ப்போம் அப்படின்னு சொன்ன இந்த தமிழ்நாட்டு அரசாங்கம், ஸ்டாலின் தலைமையிலான அரசாங்கம், திராவிட மாடல் அரசாங்கம் அது ஊக்குவித்து மேலும் மேலும் வளர்ப்பதற்கான வேலையை தான் செய்யுது. எஸ்ஆர் பணிகள் வந்தபோது அதை பத்தி முடித்த பிறகு அதை பத்தி மூச்சு கூட விடல இந்த தமிழ்நாடு அரசாங்கம். இதே மேற்கு வங்கத்துல 58 லட்சம் பேர் நீக்கிறதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. 10 கோடி பேர் உள்ள இருக்க வெறும் கிட்டத்தட்ட 5 விழுக்காடு பேர் தான் நீக்கிறாங்க. ஆனா இங்க 10க்கும் மேற்பட்ட மக்களை நீக்கிறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு சொல்ற கணக்கு புலம்பெயர்ந்து போனவர்கள். கடந்த 10 ஆண்டுகள்ல நீங்க நாம் அதிகமா சிந்தித்து பார்த்தா வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி தமிழ்நாடு, கேரளா, மேற்கு கர்நாடகம், ஆந்திரா, புதுச்சேரி உட்பட புலம்பெயர்ந்து வந்தவர்கள் அதிகமா, இல்லை இங்கேருந்து புலம்பெயர்ந்து போனவர்கள் அதிகமா? நாம யோசிச்சு பார்ப்போம். புலம்பெயர்ந்து வந்தவர்கள் தான் அதிகம். அதற்காக தான் பீகார்லேயும் தேர்தல் நடப்போது பீகார்ல கிட்டத்தட்ட 65 லட்சம் பேர் நீக்கிட்டாங்க. பீகார்ல அவர்கள் ஓட்டு இல்லை, அவர்கள் தமிழ்நாடு, கேரளா உட்பட பல மாநிலங்களுக்கு போயிட்டாங்க, அதனால அவர்கள் பேர் நிற்கிறோம். அங்கே மிகப்பெரிய சர்ச்சை ஒன்று வந்தது பீகார்ல தேர்தல் நடக்கும்போது. பீகார்ல இங்க கொடுத்த எங்க எஸ்ஆர் ஃபார்ம்ல 13வது காலமா பீகார் தேர்தல் அடிப்படையில் அங்கே இந்த எஸ்ஐஆர் தேர்தலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு புதுச்சேரியில் தமிழ்நாடு கொடுக்கப்பட்ட எஸ்ஆர் ஃபார்ம்ல இருந்தது. கடைசி விளக்கமா அவங்க கொடுத்துருந்தாங்க. அப்பயும் நம்ம கேள்வி கேட்டோம், பீகார் நடக்கிற தேர்தல் எதுக்கு கொண்டு வந்து இங்க சேர்க்கறீங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கும்போது அதுக்கான சரியான விளக்கம் இங்க கொடுக்கப்படலை. பிறகு இங்க தமிழ்நாட்டில் அதிகபட்சமா கல்வி அறிவு பெற்றோர் இருக்கிறாங்க, புதுச்சேரியில் கல்வி அறிவு பெற்றோர் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கும் போது இங்க பல பேர் வந்து வாக்காளர் ஈடுபட்டுவது. நாம இங்க புதுச்சேரி, தமிழ்நாட்டை நீங்க பார்த்தீங்கன்னா அரசாங்கம் எதை முதல்ல ஒன்று கொண்டு வருதோ அதற்காக முதல்ல கொண்டு போயிட்டு சப்மிட் பண்ணிட்டு வரிசையில் நின்று அதை பூர்த்தி பண்ணி, அதை ஆதார் அட்டையா இருக்கும், தேர்தல் அட்டையாக இருக்கட்டும், இல்லை வாக்காளர் ரேஷன் அட்டையா இருக்கட்டும், குடிமைப்பொருள் வழங்கத்துறை, அதாவது ரேஷன் குடிமைப்பொருள் வழங்கத்துறை அட்டையா இருக்கட்டும், எந்த அட்டை பதியணும் கொல்லணும் போனோம் அப்படின்னாக்கா முதல்ல கொண்டு போயிட்டு வரிசை நிற்கிறது நம்ம தமிழ் தான் போய் நிற்பான். அந்த அளவுக்கு விழிப்புணர்வு தமிழை இன்னைக்கு வாக்காளர் பட்டியல் அவன் புதுப்பிக்கல. நீங்க ஆண்டுதோறும் நீங்க வாக்காளர் பட்டியல் பெயர் சிறப்பு முகாம் போடுங்க. டிசம்பர் மாசம், நவம்பர் மாசம் போடுவாங்க, ஸ்பெஷல் எடிஷன் ஒன்று போடுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா பேர் நீக்கல், சேர்த்தல், அடித்தல், திருத்தல், முகவரி மாற்றல், இப்படி பல திருத்தல். அதுல எல்லாத்துலயுமே கலந்து கொண்ட தமிழன் இந்த 22 ஆண்டு காலமா நீங்க எஸ்ஐஆர் பண்ணி எடுக்கல ஒரே காரணத்துக்காக 99 லட்சம் இருக்குங்க. இன்னும் மேற்கு வங்கத்தை விட படிப்பறிவு, உத்தரப்பிரதேச படிப்பறிவு, மத்திய பிரதேச படிப்பு, ராஜஸ்தான படிப்பறிவு அதிகமிக்க தமிழ்நாட்டில் நீங்க அதிகப்படியா இங்க எஸ்ஐஆர் பணிகள் காரணம் காட்டி வாக்காளர்கள் நிற்கிறார். இதுல அடுத்த கேள்வி, இன்னொரு கேள்வி ஒண்ணு வருது. இந்த கேள்வி என்னன்னா, சரி இப்ப இந்த 77 லட்சம் சொல்லிக்கிறீங்களே, இது யார்? 74 கிட்டத்தட்ட 75 லட்சம் பேர் நீங்க நீக்கிறீங்க தமிழ்நாட்டில், இவர்கள் யார்? புதுச்சேரியில 77,000 பேர் நீக்கிறீங்களா, இவர்கள் யார்? இங்கு இருந்தவர்கள், அதாவது 2000 உங்க கணக்கு 2002க்கு பிறகு இந்த 2026 வரைக்கும் இங்கு இருந்தவர்கள். சரி, இந்த தமிழ்நாட்டில் 5.67 கோடி பேர் நீங்க இன்னைக்கு இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட்டிருக்கீங்க. புதுச்சேரியில 9.44 லட்சம் பேர் வெளியிட்டிருக்கு. இவர்கள் யார்? தமிழ்நாட்டிலிருந்து புதுச்சேரியிலிருந்து புலம்பெயர்ந்து உள்ள வந்துக்கிறாங்க பாத்தீங்களா, கடந்த 10 ஆண்டு 15 ஆண்டுகள்ல அவர்களுக்கு இங்க வாக்குரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி வந்தவர்களை எத்தனை பேருக்கு புதுசா நீங்க வாக்குரிமை கொடுத்துருக்கீங்க அப்படின்றத புதுச்சேரி தேர்தல் ஆணையமோ தமிழ்நாடு தேர்தல் ஆணையமோ வெளிப்படையா கூறுமா? கேட்டாக எங்களுக்கு அது சட்டத்துல இடம் இல்லை அப்படின்னீங்க. இப்ப இங்க நீக்கப்பட்டவர்கள் அனைவருமே இங்க இருந்த பூர்வீகமே அங்க வாக்கு செலுத்தணும். இந்த 97 லட்சம் இன்னைக்கு இறுதியா சொன்னது 74 லட்சம் பேர்ல கிட்ட 60 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. புதுச்சேரியில 77,000 பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய அரசு கொண்டு வரும் திட்டங்கள் அனைத்தையும் செவ்வனே செய்கின்ற இந்த புதுச்சேரி தமிழ்நாட்டு வர தமிழர்கள் இந்த விஷயத்துல கூடமா இவ்வளவு தூரம் பின்னாடி போயிடுவாங்க அப்படின்ற கேள்வி இருக்கு. இதுக்கெல்லாம் முன்னோடி அந்த மேற்கு வங்கமும், அந்த பீகாரும், இந்த உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் எல்லாம் இருக்குது.
இங்கே படிப்பறிவு மிக்கவர்கள் அதிகம். ஆண்டுதோறும் ஒரு குழந்தை இன்னைக்கு 17 வயசு ஆச்சுன்னா ஒவ்வொரு வீட்லையும் 18 வயசு ஆரம்பிக்குதுன்னா முதல்ல சொல்கிற வார்த்தை போய் ஓட்டுக்கு பதிவு தான் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்களில். அந்த குழந்தை போயிட்டு நீ ஓட்டுக்கு பதிச்சுட்டு வந்துடும். அப்படியெல்லாம் விழிப்புணர்வோடு இருக்கின்ற நம்ம தமிழ்நாட்டில் இன்னைக்கு 97 லட்சம் பேர் நீக்கிறது மிகப்பெரிய ஒரு 97 லட்சம் இன்னைக்கு 74 லட்சமா வந்து மிகப்பெரிய ஒரு வினாக்குறி ஏற்படுத்துது. புதுச்சேரியில் 77,000 சாதாரண விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட 77,000 பேர் தான் ஒரு 3 தொகுதியை தீர்மானிக்கிறது. இது நீக்கப்பட்டவர்கள் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் யார் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற கேள்வி வருதுல. இந்த இதுக்கு ரீப்ளேஸா யாரை கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க இங்க? இந்த புதுச்சேரியில் இன்னைக்கு 9,44,000 பேர் வாக்காளர்னாக்கா அதுல யார் இந்த 77,000 பேர் நீக்கப்பட்டவங்க? அந்த 9,44,000 எத்தனை பேர் புதுசா வந்துக்கிறாங்க? வரைவா அந்த பட்டியலை எடுத்து பார்த்தா தெரியும் எத்தனை பேர் இங்க தமிழர் அல்லாத பேருங்கிறது, வடநாட்டு பேர் கொண்ட பேர் எத்தனை பேர் இருக்குன்னு தெரியும். இங்க வடநாட்டில் எப்படி பேர் பயங்கர அந்த பேர் எல்லாம் நம்ம தெரியும். அந்த ஷர்வான், அந்த இந்த குப்தா, அது இது எல்லாமே சாதி பேரோட தெரியும். தமிழங்க சாதி பேரை சாதி பின்னோட்டா வச்சு போட மாட்டான், இங்க தெரியும். ஒரு இனத்துக்கு மாற்றா இன்னொரு இனத்துக்காரங்களை கொண்டு வந்து இது சேர்க்கின்ற செயல். இதுக்கு தான் நம்ம இங்க அவ்வளோ சிக்கல் நடக்கிற மேற்கு வங்கத்தில் அந்த பிரச்சனை இல்லை. இந்த எஸ்ஐஆர் பணியும் முதல்ல வந்து அஸ்ஸாம்ல என்ஆர்சி சிஏஏ முதல்ல அங்கே பிரச்சனை வந்தது. மேற்கு வங்கதேசிலேருந்து உள்ள ஊந்துட்டாங்கன்னு முதல்ல பிரச்சனை அவங்க தான் கிளப்பினாங்க. ஆனால் அங்கேயே கிடையாது, எஸ்ஐஆர் கிடையாது. ஏன்னா என்ஆர்சி சிஏ இன்னும் வேலை முடியல, அதனால ஸ்பெஷல் ரிவிஷன் மட்டும் நீங்கள் பண்ணுங்க, எஸ்ஐஆர் பற்றி பண்ண தேவை, டோர் டு டோர் பண்ணி கணக்கெடுத்து இப்போதைக்கு அதை நடத்தி முடிச்சிருங்க அப்படின்னு நீதிமன்ற தீர்ப்புல அங்கேயே நடக்கல. எஸ்ஐஆர் ஸ்பெஷல் ரிவிஷன் மட்டும் தான் நடக்குதாங்க. ஆனால் இங்கே ஸ்பெஷல் ரிவிஷன் தாண்டி ஸ்பெஷல் இன்டென்ஷன் ரிவிஷன் நடந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய சிக்கல். இது அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் உரிமை பறிக்கும் செயலாக நம்ம பார்க்கலாம். இங்கு வருகின்ற அனைவருக்கும் இங்கே வாக்குரிமையை கொடுத்துட்டு நம்ம அரசியலே விட்டு இழக்கிற சூழல் இங்கே போய் நிற்கும். ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற நிலைமையை கொண்டு போயிட்டு இன்னைக்கு மறைமுகமாக கொண்டு வந்து திணிக்கிற செயலாக கூட இதை பார்க்கலாம். இங்க 8 லட்சம் பேர், 77,000 பேர், அங்க 74 லட்சம் பேர். சாதாரண விஷயம் கிடையாது. இந்த விஷயத்தை நாம இங்க இருக்கிற தேர்தல் ஜுரத்துல பல பேர் இத பேசுவதற்கு மறந்துட்டாங்களா இல்ல முன் வரலையான்னு எனக்கு தெரியல. எஸ்ஐஆர் பணிக்கு முந்தி கடுமையான எதிர்ப்பு தமிழ்நாட்டில் இன்னைக்கு அதை பத்தி எந்த விதமான பேச்சுமே கிடையாது. தேர்தலோட தேர்தல் தான் கலந்துட்டாங்க நம்ம மக்கள். இது எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய ஒரு அறிகுறி, ஆபத்துக்கான அறிகுறி. தேர்தல் முடிஞ்ச பிறகு வச்சுக்கலாம்னு சொன்ன எடுப்பது போல முந்தையே ஏன் அவசரமா இந்த எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொண்டீங்க அப்படின்ற கேள்வி இன்னைக்கும் அந்த கேள்வியாவே நிற்குது. அவசரமா கொண்டு வந்து நீங்க 74 லட்சம் பேர் நீக்கிட்டு புதுச்சேரியில் 77,000 பேர் நீக்கி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அனைத்து விதத்திலும் முன்னேறிய தமிழ்நாடு, எந்த விதமான இடையூறு இல்லாத தமிழ்நாடு, புலம்பெயர்ந்து போயிட்டாங்க, வீட்டை காலி பண்ணி போயிட்டாங்க, அவங்க இல்லை அப்படின்ற காரணத்துக்காண்டி இவ்வளவு பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் இந்த மாதிரியான இடையூறுகள் இருக்குது அப்படின்னு குறிப்பிடுவதற்காக தான் இந்த பதிவு. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது என்பதை காலம்தான் முடிவு பண்ணணும். பார்ப்போம், தமிழர்கள் விழிப்புணர்வு அடைகிறாங்களா இல்லை மீண்டும் இந்த தேர்தல் காற்றிலே கரைந்து போகின்றார்களா என்பதை, இந்த தேசிய திராவிட கட்சிகளில் கரைந்து போகிறார்களா, உரிமை இழக்கிறார்களா இல்லை உரிமை விற்கின்றார்களா என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் என்பதை குறிப்பிடுவதற்காக தான் இந்த பதிவு. மேலும் இந்த பதிவு பிடித்திருந்தால் ஒரு விருப்பம் தெரிவிங்க. இந்த பதிவை பற்றின வேறேனும் உங்களுக்கு கருத்து இருந்தால் கருத்துரை பகுதியில் வந்து கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இந்த கோவலை ஒலி உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. மேலும் இந்த கோவலை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து விடுங்க. அப்போதுதான் என்னை போன்ற ஒரு சிறிய வலையொலி பதிவர்களுக்கு இந்த இனம் சார்ந்த பதிவுகளை மீண்டும் மீண்டும் பதிவிட ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகமாக இருக்கும் என்பதை மட்டும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.